ஹலோ கைஸ், வெல்கம் டு கபடி இன்சர். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரஞ்சித் அண்ட் மசானா முத்து இவங்களோட லைவை பத்தி என்ன பேசுனாங்கன்றதான் கண்டினியூட்டி பார்க்க போறோம். ஆல்ரெடி இதோட பார்ட் 1 நான் இருக்கிற வீடியோல போட்டிருக்கேன். அதோட வீடியோ லிங்க் உங்களுக்கு மேல ஐ பட்டன்ல தரேன். பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்து இதை பாருங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா கிளியரா இருக்கும். ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள நம்ம போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கபடி இன்சைடர், த அல்டிமேட் டெஸ்டினேஷன் ஃபார் கபடி. கூட சேர்ந்து நினைக்கிறது இல்ல, கண்டிப்பா விளையாடுவேன். கண்டிப்பா அவர் வந்து தட்டி கொடுத்து இப்படி லாடு தம்பி அப்படின்னு சொல்லும்போது எனக்கு நிறைய அந்த தமிழ்நாடு கனெக்ட் இருந்தா எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்றீங்க. இன்னொரு கேள்வி அகைன் ரெண்டு பேருக்குமே, இப்போ இருக்கிற நம்ம டீம்ல இருக்கிற ரைடர்ஸ்ல யாருக்கிட்ட இருந்து நீங்க ஒரு ஸ்கில் கத்துப்பீங்க, அது என்னவா இருக்கும்? நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட். ரஞ்சித் அண்ணன்றத கத்துக்கிறேன். டச் வந்து இப்பதான் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு, அதனால நான் ரஞ்சித் அண்ணன். ஓகே ரஞ்சித், நீங்க? இதுக்கு நான் என்ன சொல்றேன்னு தெரியல. அவர் தான் சீனியர், அவங்கிட்ட இருந்து தான் நிறைய பேர் கத்துக்கணும். கோச் கிட்ட இருந்து நிறைய கத்துக்கலாமே, அப்படியே சொல்லலாமே. கோச் டிஃபெண்டர் சொல்லிட்டேன், கோச் தான் அதிகமா சொல்லி கொடுக்குறாங்கன்னா புதுசா கத்துட்டு இருக்கேன்னு தான் சொன்னேன். நீங்க என்ன क्वेश्चन கேட்டீங்க? நீங்க பிளேயர்ஸ்ல இருந்து தான் கேட்டீங்க, கோச்ல இருந்து கேட்கல. கேட்கவே இல்லையே. யாரோ ஒருத்தர் பேர் சொல்லுங்களேன். சந்திரன் அண்ணா இந்த தடவை ட்ராஃபி மிஸ்ஸே ஆகக்கூடாது தமிழ் தலைவாஸ்க்கு. கண்டிப்பா கண்டிப்பா அவர் வந்து பாத்துப்பாரு எல்லாரும். நரேந்திர பத்தி ஒரு ஃபியூ வேர்ட்ஸ். யங் ரைடர், அவரோட டேலண்ட்ல வந்து அவர் டேலண்ட்ல இருந்து நீங்க ஒண்ணு பார்த்து வியந்தீங்கன்னா அது என்னன்னு கேக்குறாங்க. டுப்கி. இப்படி சிங்கிள் ஆன்சர் சொன்னீங்கன்னா என்னதான் பண்றது சொல்லுங்க, கண்டென்ட்டே கிடைக்க மாட்டேங்குது. இல்ல எப்படி சொல்றதுன்னா, போனஸ் போட்டுட்டு டிபன்ஸ் அடிக்கும்போது டுப்கி பண்ணி அந்த ரிலீஸ் பண்றது ரொம்ப, அது வந்து பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு. புதுசா வந்த 2 ஈரானியன் பிளேயர்ஸ் எப்படி இருக்காங்க, அவங்க கூட உங்களோட கம்யூனிகேஷன் எப்படி போகுதுன்னு கேக்குறாங்க. ஒரு பிளேயர் தான் புதுசு, ஆல்ரெடி ஒருத்தர் இருந்தாரு பஸ். சரி, 2 ஈரானியன் பிளேயர்ஸ் கூட கம்யூனிகேஷன் எப்படி இருக்குன்னு கேக்குறாங்க. அவங்க எப்படி சொல்றதுன்னா, பஸ்தாமி ஓகே, எனக்கு பஸ்தாமி ஓகே. நான் போன சீசன் இருந்தேன், அதனால கொஞ்சம் பேச முடியும். அந்த ஈரான் பிளேயருக்கு எங்களுக்கு அதிகமா இங்கிலீஷ் தெரியாது, அவருக்கு சுத்தமாவே தெரியல. அதனால அந்த ஈரான் பிளேயர்கிட்ட சொல்லி தான் சொல்ல வேண்டியதா இருக்கு எதுனாலுமே. அது தமிழ் தலைவாஸ் அணியில் தமிழ் வீரராக விளையாடும் பொழுது ப்ரோ கபடி லீக் கப்பு வின் பண்ண வாய்ப்பு. கண்டிப்பா கண்டிப்பா. ஃபுல்லா வந்து இங்க வந்து யாருக்குமே கொஸ்டின்ஸ் வந்து இல்ல போல. எல்லாருமே வந்துட்டு சந்திரன் ரஞ்சித் வந்து அதை பார்த்ததுக்கு அப்புறம் வந்துட்டு கப்பு தான் வேணும், கப்பு தான் முக்கியம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த டைம் அதிக பாயிண்ட்ஸ் ரஞ்சித் அண்ணா எடுப்பாரா? ரைட் பாயிண்ட்ஸ் எல்லாம் கடவுள் மேலதான். ரஞ்சித் அண்ணா பவர் யூஸ் பண்ணி இந்த டைம் வந்து டிடி கப் அடிக்குமா அண்ணா? நீங்க கேரண்டி கொடுப்பீங்களா? கண்டிப்பா ப்ரோ, என்னால முடிஞ்ச அளவு கண்டிப்பா வின் பண்றேன். இதுவரை நான் இதுவரை நான் இது எனக்கு 9வது சீசனு, இதுவரை நான் வின்னர் கப்ப தொட்டது இல்ல. இந்த வருஷம் கண்டிப்பா தொடுவோன்னு ரொம்ப எதிர்பார்க்கிறேன். அதுவும் மென்ஷன் பண்ணு, தமிழ் தலைவாஸ்ல இருந்து தோற்றது. அதான் நீடிக்க சொல்லு. மத்த டீம்ல இருந்து தொடறத விட தமிழ் தலைவாஸ் டீம்ல இருந்து தொடறது எவ்வளவு ஹாப்பியா இருக்கும். அப்படியே இந்த இந்தியா கப் அடிச்சு ஃபைனல் மேட்ச் சென்னையில இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா இருக்கும். அவ்வளவுதான், ஸ்டேடியம் ரொம்ப வழியும், இடம் இருக்காது. இப்ப கூட ரஞ்சித் சார் தான். சச்சின் அண்ணாவை பத்தி சொல்லுங்க, உங்க 2 பேருக்கும் எப்படி போகுது? என்கிட்டேவா? உங்ககிட்டதான். சச்சின் ஆல்ரெடி நான் அதான் ஆல்ரெடி ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் இதுக்கு ஆன்சர். 5வது சீசன்ல அவர் கூட தான் சேர்ந்து ஃபர்ஸ்ட் ரைடா சச்சின் பண்ணுவோம், செகண்ட் ரைடா நான் பண்ணிட்டு இருந்தேன். இந்த வருஷம் 1 மோர் பிளேயர் நரேந்தர் வர கூட இருக்காப்ல. 3 பேரும் காம்பினேஷனா பண்றதுக்கு இன்னும் யூஸ் அதிகமா இருக்கும், டீம் காம்பினேஷனா இது பண்ணும்போது.
விஷால் சஹலையும் முத்துவையும் மறந்துடாதீங்க. என்னது? விஷால் சஹலையும் முத்துவையும் மறந்துடாதீங்க. இல்ல விஷால் இருக்கா, இமான்சு இருக்கா, ரைடர்ல நிறைய இருக்கு. மாசான முத்து ரைடர் தான் அதிகமா பட்டாமே இருக்குது. ரைடர் ஜாஸ்தியா வச்சிருக்கீங்க. இவங்க இல்லைன்னா அவங்க, அவங்க இல்லைன்னா இவங்க. இந்த டைம் ஃபுல் கான்பிடன்ஸோட தான் வருது. யாருக்காவது ஒரு ஆளுக்கு கன்ஃபார்மா சக்சஸ் ஆக தான் செய்யும். கண்டிப்பா. அடுத்த கேள்வி, எங்க காலேஜ் ஸ்போர்ட்ஸ் டேக்கு இன்வைட் பண்ணா வருவாங்களா ரஞ்சித் அண்ணா, முத்து அண்ணா 2 பேரும் வருவீங்களா, போவீங்களா? எங்க அவங்க காலேஜ் ஸ்போர்ட்ஸ் டே. ப்ரோ, ஸ்போர்ட்ஸ் டே சத்தியமா சொல்றேன், எனக்கு அதிகமா பேசலாம் தெரியாது. நீங்க வந்தா மைக்ல பேச சொல்லுவீங்க. அதனாலயே நான் அதிகமா எங்க கூப்பிட்டாலுமே நான் போறது இல்ல. இதுல வெக்கப்படுறதுக்கு என்ன இருக்கு? அடுத்து சங்கன், ரஞ்சித் அண்ட் முத்து, உங்களுக்கு உங்க நம்ம டீம்லயே பிடிச்ச பிளேயர் யாரு? ஏன் உங்களுக்கு அவங்களை பிடிக்கும்? எனக்கு சச்சின் பிடிக்கும் ரொம்ப. சச்சின்னா அது ஏன் பிடிக்கும்னா, ஸ்கூல் பசங்க கேரக்டர் மாதிரி. ஒரு பெரிய பிளேயரு அப்படின்னு சொல்லி மைண்ட் செட் இருக்காது. அது ஒரு குழந்தை எப்படி பேசுமோ அதே மாதிரி கேரக்டர் தான். ஜாலியா இருக்கணும் எப்பவுமே, அதே மாதிரி. முத்து எனக்கு நரேந்தர். ஏன்னா எப்பவுமே நீ கிண்டல் அடிச்சிட்டு இருப்பான், நானும் அவனை கிண்டல் அடிச்சிட்டு இருப்பேன். பிராக்டிஸ் வந்தானே முத்து அப்படின்னு சொல்லி கிண்டல் அடிப்பான். ஜாலியா இருப்பான் நரேந்தர். எதை பத்தி எந்த ஃபீலிங் இருக்காது. இன்னைக்கு மேட்சா பிராக்டிஸா ஃபீலிங் ஜாலியா பேசுவோம். நானும் ஜாலியா. சூப்பர். கண்டிப்பா பிளேயர்ஸோட பிளான்ஸுக்கு வந்து ஒரு மேட்ச் வைங்க. கண்டிப்பா கண்டிப்பா வந்து இந்த பிளான்ஸ் எல்லாம் நமக்கு இருக்கு, நம்ம கண்டிப்பா பண்ணுவோம். 9 இயர்ஸ் ஆடுறீங்க, 9 இயர்ஸ் ஆடுறீங்க. 9 இயர்ஸ்ல என்னென்ன அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணிருக்கீங்க ரஞ்சித் அண்ணா? இதுக்கு நான் என்ன சொல்றது, எனக்கு ஒன்றும் புரியலையே. அது சொல்லிதான் ஆகணும். இது வந்து ஃபேன்ஸ் கேக்குற கேள்வி, நீங்க தப்பிக்க முடியாது. வெரி சாரி. அச்சீவ்மெண்ட்னா எப்படி, விளையாட்டுலயா, என்ன இதுல கேக்குறாங்க? விளையாட்டுலயா? விளையாட்டுதான். தம்பி என்னடா சொல்றது? நீ எல்லாமே விளையாண்ட. அப்பாயின்மெண்ட் எனக்கு ப்ரோ கபடி வந்ததுல இருந்து ரொம்ப யூஸா இருந்துச்சு. என் ஃபேமிலி ப்ரோ கபடி, இப்போ ப்ரோ கபடின்னு ஒண்ணு இல்லைன்னா நான் வெளியில தெரிஞ்சிருக்க மாட்டேன். ப்ரோ கபடி வந்தனாலதான் இப்போ என் ஃபேமிலி ஒரு ஸ்டாண்டர்டா இருக்குன்னா அது ப்ரோ கபடினாலதான். அதே மாதிரி ஃபேன்ஸும் அதிகமா, ஜூனியர்ஸும் அதிகமா நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க, நல்லா விளையாடுங்க. கண்டிப்பா எல்லா டீம்லயுமே இப்போ தமிழ் பிளேயர் 25 பிளேயர்ஸ் இருக்காங்க. அடுத்த வருஷம் இன்னும் நிறைய பேர் வரணும்னு சொல்லி ரொம்ப எதிர்பார்க்கிறேன். அடுத்து இன்னொரு கேள்வி, உங்க 2 பேருக்கும் ட்ரைனிங் செஷன்ல பாக்கும்போது எந்த சைடு வந்து பவர்ஃபுல்லா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? ரைடிங்கா, டிஃபெண்டிங்கா? நான் ரைடிங் தான் சொல்லுவேன். என்ன அதானே உண்மை. புரியல. ரைடிங்ல தானே கொஞ்சம் நம்ம டீம் நல்லா இருக்கு. பத்தி மட்டும்தான் பேசுறோம் நம்ம. ஆமா ஆமா, ரைடிங்ல அதிகமா. அதுக்கு டிஃபெண்ட் கொஞ்சம் நல்லா இல்லைன்னு சொல்ல மாதிரி, டிஃபெண்டும் ஓகே தான். அபிஷேக்கோட கேம் பிளான பத்தி சொல்லுங்க. இந்த டைம் ஒழுங்கா விளையாடுவாரா? ப்ரோ கண்டிப்பா ப்ரோ. அபிஷேக் வந்து லாஸ்ட் 2-3 வருஷமாட்டு என்னோட கிளப் தான். நிறைய மிஸ்டேக் அவசரப்பட்டு டிஃபென்ஸ் பண்ணி விடுவான். இப்போ 2-3 மேட்ச் நான் கண்டினியூவா அவங்க கூட தான் என் கிளப் மேட்ச் விளையாடிட்டு இருக்கேன். சொல்றதை கேட்டு ஒழுங்கா விளையாடுறான். அதே மாதிரி இந்த வருஷமும் தமிழ் தலைவர்ஸ்க்காக நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பேன் கண்டிப்பா. அதுக்கு நான் என்னோட உத்தரவாதம் கண்டிப்பா தரேன். ஏன்னா ரஞ்சித்தன் வந்துட்டு டெய்லி எங்க 2 வந்து திட்டிக்கிட்டே இருப்பாரு, ஒழுங்கா விளையாடுறதா, இப்படி பண்ணு, இது அப்படி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அபிஷேக்லாம் ரொம்ப, அதனாலதான் கான்பிடென்டா சொல்றாரு. அகைன் 2 பேருக்குமே வர கேள்வி, சாகர் டிஃபென்ஸ் பத்தி சொல்லுங்க. சாகரா? சாகரோட டிஃபென்ஸ் பத்தி சொல்லுங்க. எப்படின்னா அந்த ஒரு மூலையில அவர் ஒரு தூண் மாதிரி நிக்கிறாரு, அது இன்னும் உண்மை.
அசைக்க முடியாத தூண் தமிழ் தலைவாஸ்க்கு. ஏங்க ஒத்த கையில பிடிச்சி இழுத்து போட்டுறாருங்க. அப்ப உங்களுக்கு இன்னும் பவர் தேவைப்படுது போலே. நம்ம டீம்கிட்ட எல்லா பவரையும் காட்டிட்டு சீசன்ல ஆடும்போது பவர் கொடுக்க முடியாது. அதனால உங்களுக்கே ஒத்த இப்படி கையில காட்டுறாங்கன்னா பிடிச்சி அப்போ ஆப்போனன்ட் எப்படி காட்டுவாங்கன்னு யோசிங்க. அது நம்ம பாத்துக்கலாம். நாங்க எல்லாருமே பார்க்க போறோம், களத்துல பாக்குறோம். இந்த ஒரு கொஸ்டின், நிறைய கொஸ்டின் வருது. முத்து அஜின்கியாவை மிஸ் பண்றீங்களா? ரொம்ப. ஐயோ, அவன் ஆக்சுவலா அவன் பெங்களூர் புல்ஸ் பிக் பண்ணோடனே நான் மெசேஜ் பண்ணேன் கங்க்ராச்சுலேஷன் ப்ரோ அப்படின்னு. அவன் ஒரு மாதிரி அவ்வளோ மாதிரி ஃபீலிங் போட்டுவான், ஒரு எமோஜி. அவன் கால் பண்ணி பேசினான், இட்ஸ் ஓகே முதோ, நோ ப்ராப்ளம், சீசன்ல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப பேசினான், வீடியோ கால் பேசினான். சோ நீங்க 2 பேரும் இப்போ வந்து ஆப்போனன்ட் டீம்ஸ்க்கு விளையாட போறீங்க. பாப்போம் உங்க ஃப்ரெண்ட்ஷிப் அங்க எப்படி இருக்குன்னு. அதுக்கு விட்டு கொடுக்க கூடாது. மாட்டாங்க. ஏன் வெளியில அப்படி இருந்தாலும் உள்ள மேட்ச்க்குள்ள வந்து வந்துரும். ஹாய் முத்து அண்ட் ரஞ்சித் ப்ரோ. தமிழ் தலைவாஸ் டீம் இப்ப பெர்ஃபெக்ட்டா செட் ஆயிருச்சு, ரைடிங் டிஃபெண்டிங் எல்லாமே. பட் கவர் மட்டும் பிராக்டிஸ் பண்றாங்களா? எப்படி பிராக்டிஸ் போகுது? இந்த டைம் கவர் சொதப்புவாங்களா மாட்டாங்களா? கண்டிப்பா மாட்டாங்க ப்ரோ. இந்த வருஷம் எப்படின்னா அபிஷேக் தான் லாஸ்ட் 2 வருஷமா சொதப்பிட்டு இருந்தான். இந்த வருஷம் நான் தான் 2-3 வாட்டி சொல்லிட்டேன், அபிஷேக் இந்த வருஷம் குட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவான். அதே மாதிரி லெஃப்ட் கவரும் ஜூனியர்ஸ் 2 ஜூனியர்ஸ் இருக்காங்க, அவங்களும் நல்லா தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்குற மாதிரி கண்டிப்பா தமிழ் தலைவாஸ் விளையாடும் இந்த வருஷம். உங்க கோச்சஸ் பத்தி இன்னும் நிறைய பேசுங்க. எங்களால தான் அவங்க கிட்ட நேர்ல பார்த்து பேச முடியல. நீங்களா தான் அவங்கள பத்தி கொஞ்சம் நிறைய சொல்லுங்களேன் ப்ளீஸ். யார பத்தி? 2 கோச்சஸ் பத்தி சொல்றா. என்ன அதான் சொல்லிட்டோம்ல, கோச் எல்லாம் நல்லாதான். அவங்க இன்னும் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அப்படி என்னதான் வந்துட்டு பிராக்டிஸ் அப்போ திட்டு வாங்குவீங்களா, இல்ல பிராக்டிஸ் அப்போ வந்துட்டு எல்லாமே வந்து சில்லா போகுமா, அந்த மாதிரி எல்லாம் கேக்குறாங்க. நான் ஒரு ஸ்கில் சொல்லி கொடுத்துருந்தாங்க உதயகுமார் சார். அது எதுவும் நினைச்சுக்காதீங்க சார், நடிச்சிருங்க சார். எப்படின்னா நான் வந்து தப்பு பண்ணிட்டே இருந்தேன். ஒரு கோச் என்ன பண்ணுவாரோ அதே மாதிரி சின்ன வயசுல இருந்து எப்படி வளர்த்து எப்படி கூட்டுப்பாங்களோ அதே மாதிரி அந்த எமோஷன்ல தப்பு பண்ண உடனே வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாரு, வந்து அடிக்க வந்துட்டாரு, இதை கரெக்டா பண்றா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எனக்கு வந்து கோமா இல்ல, எனக்கு ஹாப்பியா தான் இருந்துச்சு. ஏன்னா நம்ம ஸ்கில்ல வந்து தப்பா இருக்கிறத கரெக்ட் பண்ணுன்னு நினைக்கிறாங்க, அதனால ஹாப்பியா தான் இருந்துச்சு. மத்தவங்க எப்படி நினைப்பாங்கன்னு தெரியல, எனக்கு ஓகே நம்ம தப்பு பண்றோம் அதை திருத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மொத்தத்துல வந்து 2 கோச்சுமே வந்து உங்களை அவங்க பசங்க மாதிரி பாத்துக்கிறாங்க. கரெக்டா? கரெக்ட். எங்க 2 பேரும் இல்ல, டீமே அப்படிதான் பாத்துக்கிறாங்க. அதேதான். அண்ணா சினிமால எல்லாம் வருவியா நீ? எப்படி பேசாம ஹீரோ ஆயிடு முத்து, உங்களுக்கு தான். யார்? ரஞ்சித் அண்ணா? எனக்கு இல்ல. ரூம்ல நாங்க 2 பேர் சேர்த்துறா. ரஞ்சித் அண்ணா வந்து நான் நடிக்க போறேன்டா தம்பி, நீங்க மாத்தி கேட்டீங்க கொஸ்டின். இந்த கொஸ்டின் வந்து ஆல்ரெடி ஸ்டார்டிங்லயே கேட்டாங்க. பட் திரும்ப திரும்ப ஃபேன்ஸ் எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்றது ஒரே கேள்விதான். ரஞ்சித் அண்ணா டிடி வந்தது எப்படி இருக்கு உங்களுக்கு? திரும்ப ஆன்சர் பண்ணுங்க. அதுக்கு நிறைய பேர் இப்பதான் வந்து ஜாயின் பண்றாங்க போல கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதான் சொன்னேன், 5வது சீசன்ல இருந்து தமிழ் தலைவாஸ் 5வது சீசன்ல வந்துச்சு. அதுல இருந்தே அந்த டீமுக்கு விளையாடு 5:30 5வது சீசன் தமிழ் தலைவாஸ் டீம் வந்துச்சு. அதுல இருந்தே தமிழ் தலைவாஸ் டீமுக்கு விளையாடணும், தமிழ் தலைவாஸ் பிளேயர் எப்படின்னா தமிழ் டீமுக்கு விளையாடும்போது நமக்கு கூட கொஞ்சம் எப்படி சொல்றது, ஃபேன்ஸ்க்கு முன்னாடி இன்னும் சப்போர்ட் அதிகமா இருக்கும். ரொம்ப நாளா ஆசை, அது இந்த வருஷம் நிறைவேறி இருக்கு. சொல்ல முடியாது. ஒரு வீடியோல கூட அவர் வந்து ஒரு மாதிரி ஃபீலிங்ல சொல்லியிருப்பாரு, எல்லாரும் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட பாண்ட் எங்களுக்கு சேர்லதன் சாரோட உங்களோட ஈக்குவேஷன் எல்லாம் எப்படி இருக்குன்னு தான் தெரியணும். நிறைய சொல்லுங்க ப்ரோ, அதை பத்தி ஏன் பேச மாட்டீங்க? ரஞ்சித் உங்களுக்கு சேர அண்ணா வந்துட்டு எப்படின்னா பிராக்டிஸ் பண்ணுவாங்க, சொல்லி கொடுப்பாங்க, அப்படியே எங்க கூட சேர்ந்து பண்ணிடுவாங்க. அதுதான் எங்களுக்கு ஒரு பயமே. அபிஷேக்லாம் தினமும் அடி வாங்குவாங்க. அபிஷேக் கூட சேர்ந்து தான் கூடுதல் அதிகமா பண்றாங்க. ஏன்னா அவன் தான் கூடுதல் ஃபிட்னஸ் வேணும்னு சொல்லிட்டு அபிஷேக் கூட மட்டும் தான் அதிகமா ஃபிட்னஸ் பண்றாங்க.
ஓகே, அடுத்து ஆ, அவங்க ஃபேவரட் ஹீரோ. முத்து, ரஞ்சித் உங்களோட ஃபேவரட் ஹீரோ. நம்ம 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 ஸ்குவாட பத்தி கேளுங்க, நம்ம டீமை பத்தி கேளுங்க, நிறைய இருக்கே. என்ன சொல்லு உன்னோட ஃபேவரட் ஹீரோ, நான் சொல்லவா? எனக்கு விஜய் இல்ல, தான் நீங்க பிடிக்கும். கேக்குறதா கேக்குறாங்க. எனக்கு விஜய் தான் பிடிக்கும். எனக்குலாம் தனுஷ். எல்லாம் நார்மல் கொஸ்டின்ஸ் நிறைய வாங்க, நிறைய கொஸ்டின்ஸ் கேளுங்க. ரெண்டு பேரும் வந்து அவங்க ரெண்டு பேரும் பிடிக்கிறதே கஷ்டமா இருக்கு. கஷ்டப்பட்டு பிடிச்சி கூட்டிட்டு வந்திருக்கோம். கஷ்டம் பட வேண்டாம். அண்ணா முத்து அண்ணா, நீங்க சைன் பண்ணி எனக்கு ஒரு ஜெர்சி கிடைக்குமா? அதெல்லாம் சொல்லாம கொடுப்பாரு. அது நீதான் சொல்லணும், நீங்க தான் சொல்லணும். கொஸ்டின் கேட்டீங்களா, நீங்க தான் சொல்லணும். கண்டிப்பா கண்டிப்பா கிடைக்கும். சேரா அண்ணா உங்களுக்கு சாமி மாதிரி. அப்கோர்ஸ் அவர் வரும்போது நீங்க இதெல்லாம் கண்டிப்பா நிறைய சொல்லுங்க, அவருக்கும் நிறைய மோட்டிவேஷன் ஆகும். ஃபேன்ஸ் வந்து உங்களை நிறைய மோட்டிவேட் பண்ணிருக்காங்க. ரேடிங் யூனிட் இப்பதான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. தமிழ் தலைவாசல உங்க ரெண்டு பேரையும் பாக்குறதுல அவ்வளவு சந்தோஷம். ஸ்டார்டிங் 7ல ரெண்டு பேரும் இருப்பீங்க, இருக்கணும்னு நாங்க வேண்டிக்கிறோம்.